வணக்கம். பாகியலட்சுமி சீரியலில் போலீஸ்காரம்மா ஈஸ்வரி கிட்ட விசாரிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னுட்டு உங்கள் பையன் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறான்ட்டு உங்கள் மருமகளை பிடிக்கலன்ட்டு அவங்கள கீழே தள்ளி கொலை பண்ண பார்த்தீங்களான்னு கேட்கும்போது, இல்லைங்க, அந்த குழந்தை முதல்ல நான் வேணான்னு தான் சொன்னேன், ஆனால் நான் அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் உண்மையை ஒத்துக்கிட்டாச்சு, இல்லாட்டி நான் சும்மா இருக்க மாட்டேன்ட்டு இவங்க லட்டி எடுத்து அடிக்கிறாங்க கீழே. அதிலே பார்த்து அவங்க பயந்துட்டுறாங்க. உண்மையை சொல்லுங்கள், உங்களுக்கு வயசாகிறத தவிர உங்கள் பாட்டுக்கு நீங்கள் இருக்கிறத விட்டுட்டு அவங்கள போய்ட்டு நீங்கள் ஏன் தொந்தரவு பண்ண பார்த்தீங்க? நீங்கள் சொல்லி உங்கள் பையன் கேட்கல, உங்கள் மருமகளை உங்களுக்கு பிடிக்கலன்ட்டு வீட்டுக்கே போய்ட்டு கொலை பண்ண போயிட்டீங்களான்ட்டுலாம் இவங்க சொல்கிறாங்க. அவங்கள மிரட்டுறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எதுவுமே செய்யலைங்க. அவங்கள நான் கீழே விழ போனாங்களான்ட்டு தூக்க தான் போனேன், ஆனால் நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யலை, நானும் ஒரு அம்மா தானேன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து சொல்லுவேன், திரும்ப கேட்பேன் நான் உங்ககிட்ட, நீங்கள் உண்மையை ஒத்துக்கணுன்ட்டு அவங்க இவங்கள மிரட்டிட்டு கிளம்புறாங்க. இதே நேரத்தில் பாக்யா வீட்டில் எல்லாருமே அங்கங்கே ஸ்தம்பிச்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. தாத்தா ஒரு பக்கம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. பாக்யா வந்துட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. கவலைப்படாதீங்க மாமா, அத்தையை பற்றி நம்ம நல்லாவே தெரியும், அவங்க அந்தமாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்கள நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலான்ட்டு, அவள் எப்படி என்ன ஏதுன்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தெரிஞ்சிருந்தா கூட அவள் மேலே பழி போட்டு அவளை ஜெயிலில் உட்கார வச்சுட்டாங்களாம்மா, அவள் எங்கேருந்து கஷ்டப்படுறாளோன்னுட்டு. நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, அத்தையை பற்றி நமக்கு நல்லா தான் தெரியும், இவங்களெல்லாம் புரிஞ்சுக்கலனாலும் நமக்கு நல்லா தெரியும், அவங்க அந்தமாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க, அத்தையை நான் எவ்வளோ வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. அவங்க கலகலன்னு பேசினாலும் கோவத்தை இருக்கிறத அப்படியே தான் வெளிப்படுத்துவாங்க, எதுவுமே நேர்மையாக செய்வாங்களே தவிர அவங்க சொன்ன மாதிரிலாம் அத்தை பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்பிக்கை இருக்குது, நாளைக்கு அத்தையை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்ட்டு இவங்க சமாதானப்படுத்துகிறாங்க. பொழுது உடஞ்சி பாக்யா அவங்க மாமனார் பசங்களோட கோர்ட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் வாங்க தத்தா போயிட்டு காரில் உட்காருவீங்கன்ட்டு செழியன் கூட்டிகிட்டு வர்றாரு. எதிர்க்க ராதிகா அவங்க அம்மா வந்துட்டு இவங்கள மறைச்சி பார்க்குறாங்க. என்னடா மறைக்கிறேன்ட்டு ராதிகாவோட அம்மா கேலின் கிண்டலாகவும் தெனாவாட்டம் மறைக்கிறதாகவும் அவங்க உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டோம் செழியனை பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க காரில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ராதிகா அவங்க அம்மா உள்ளே வராங்க. அந்த இடத்துல பாக்யா நின்றுட்டுருக்காங்க. கோபி வந்து நிற்கிறாரு. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து முறைச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி கூட்டிகிட்டு வராங்க. ஈஸ்வரி கிட்டே வந்துட்டு பாக்யா குடும்பத்தில் இருக்கிறவங்க பேச வந்தாக்கா போலீஸுங்கெல்லாம் தடுக்கிறாங்க. நான் இருக்கிற கவலைப்படாத, நாங்கள் ஒன்று வெளியே எடுத்துகிற தைரியமாறலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பேசுவீங்கன்ட்டு கூட்டிகிட்டு கிளம்புது. ராதிகாவோட அம்மா சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. ஆனால் ராதிகா மட்டும் குழப்பத்திலே இருக்காங்க. அவங்க பயப்படுறாங்களா, வருத்தப்படுறாங்களா, குழப்பத்தில் இருக்காங்களா என்னன்னு தெரியல. அவங்களோட மனநிலைமையை தெளிவாக இல்லை. உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ராதிகா பக்கத்து வக்கீல் வந்துட்டு விசாரிக்கிறாரு ஈஸ்வரி கிட்ட, உங்களுக்கு உங்கள் பையன் 2வது கல்யாணம் பண்ணிட்டான்ட்டு பிடிக்கலான்ட்டு அவங்கள கொலை பண்ண பார்த்தீங்களான்னு கேட்கும்போது, இல்லைங்க, நான் அந்தமாரி பண்ணவே இல்லை, அவங்க சொன்னது எல்லாமே போய் தான் என் மேலே பழி போட்டு தான் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி என்னை உள்ளே வச்சுருக்காங்க, நான் அந்தமாரிலாம் எதுவுமே பண்ணலான்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இவர் அவங்கக்கிட்ட வேணும்னு நடந்த விஷயங்களாம் சொல்லி சொல்லி கேள்வி கேட்குறாரு. அவங்க சொன்ன மாதிரி எதுவுமே பண்ணல, அவங்க கீழே விழ போனாங்க, அதை நான் பிடிக்க தான் போனேன், அப்படிலாம் நான் எதுவுமே பண்ணலான்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராதிகா கிட்ட கேட்டு விசாரிக்கிறாங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்கள் மாமியாருக்கு பிடிக்கலன்ட்டு உங்களை கொல்ல பார்த்தாங்களா? ஆமாம் ஆமான்னு சொல்கிறாங்க அவங்களும். அதுக்கப்புறம் ராதிகாவோட அம்மா கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆமாம், என்னோடய பொண்ணை அவங்க கீழே தள்ளி கொலை பண்ண தான் பார்த்தாங்க, நான் கண்ணால் பார்த்தேன், அவங்கள வெளியே விடாதீங்கன்ட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. கடைசியாக பாக்யாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. உங்கள் மாமியார் மேலே பழி போட்டிருக்காங்களே, அதெல்லாம் நிஜமானிட்டு எங்கள் அத்தை அந்தமாரி பண்ணியே இருக்க மாட்டாங்கன்ட்டு அவங்க கேரண்டியாக சொல்கிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.